இயக்குனர் அமீர் அவருடைய ஒரு வாட்ஸ்அப் பதிவு வந்திருந்தது. அவர் போட்டிருந்த வாட்ஸ்அப் பதிவு எடுத்து போட்டிருந்தாங்க. என்னன்னா, இங்கே நிறைய பேர் வந்து இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், மாபெரும் இயக்குனர் மகேந்திரன் இவங்களெல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க, அதை இயக்குனர் சங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருந்தாரு. நம்ம லெஜெண்ட்ஸ் அவங்கள பற்றி தேவையில்லாமல் அவங்க மறைந்த பிறகு இப்போ அவங்கள வந்து அவரெல்லாம் மகேந்திரனுக்கெல்லாம் படமே இயக்க தெரியாது, அவர் என்ன 6 படம் தான் எடுத்திருக்காரு, அவர்லாம் ஒரு இயக்குனரா, ராமநாராயணன் 100 படம் எடுத்திருக்காரு, அவரை யாரும் கொண்டாடுறது இல்லை அப்படின்னு, அதே மாதிரி பாலச்சந்திர பற்றி நெகட்டிவாக பேசுறது. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. குறிப்பாக வந்து தேவயானி கணவர் ராஜகுமாரன் அவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் ஒரு பேட்டி நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்டால் அடுத்த பேட்டியில் அதை விட மோசமாக பேசுகிறாரு. அதாவது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படின்னு ஒன்று தேடணும்னு முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு. அவங்க சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு தேவயானி, என்னங்க நீங்கள் கமல் சார்லாம் எவ்வளோ பெரிய கலைஞர், நானே தீவிரமான ரசிகை, எனக்கு அவரோட ஜோடியாக நடிக்க முடியலன்னு வருத்தம் உண்டு, நான் அவருடைய படங்கள் தெனாலி பஞ்சதந்தம்லாம் அவருக்காகவே நடித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. ஸோ நான் கமல் சார் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு மழுப்புனார். அப்புறம் உடனே டப்புன்னு ஒரு பாம்பை தூக்கி போட்டார். அதாவது கமலஹாசன் ரஜினிகாந்த் இளையராஜா இல்லைன்னா இவ்வளவு நாள் கதாநாயகர்களாகவே இருந்திருக்க முடியாது அப்படின்னாரு. அவர் சொன்னதுல எவ்வளவு தவறு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக நம்ம இளையராஜா வந்து நெகட்டிவா பேசணும்னு அவசியம் இல்லை. ஈவன் ராஜகுமாரனோட அவர் என்ன டைரக்டரா, அவர் என்ன படம் எடுத்திருக்காருன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உண்மையை சொல்லணும், ஃபேக்டை சொல்லணும். இப்போ இளையராஜா வந்து மோகனுக்கு படங்கள் தொடர்ந்து போட்டாரு, படங்கள் பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சு. ராமராஜனுக்கு நிறைய ஹிட் கொடுத்தாரு. ஆனால் மோகனும் ராமராஜனும் இன்னைக்கு ஹீரோவா இருக்காங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். மோகன் வந்து 1981 88 89 அந்த காலகட்டம் வரையே தான் கதாநாயகனாக இருந்தார். அதோட அவருக்கு உருவம் படத்திலே மார்க்கெட் போயிடுச்சு. அந்த 8 வருஷம் தான் அவர் கதாநாயகனாக இருந்தார். ராமராஜன் 1985 கரகாட்டக்காரன் அந்த புதுப்பாட்டு 90 வரை 85 to 90 5 வருஷம் தான் கதாநாயகனாக இருந்தார். இவங்கெல்லாம் ஏதோ ராமராஜன் 50 வருஷமா கதாநாயகனாக இருந்த மாதிரியும், மோகன் 50 வருஷமா கதாநாயகனாக இருந்த மாதிரியும், ராஜ்கிரண் ஏதோ 100 வருஷம் கதாநாயகனாக இருந்த மாதிரியும் இவங்கெல்லாம் தவறான ஒரு கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கமலஹாசன், களத்தூர் கண்ணம்மாள, சுதர்சனன் மாஸ்டர் மியூசிக் டைரக்டராக இருந்து குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவர். மலையாளத்தில் சலீல் சௌத்ரி மாதிரியான இசையமைப்பாளர்களோட அவர் படங்கள்ல பண்ணவர். நிறைய அது ஹிந்தியில வந்து லட்சுமிகாந்த் பியாரிலால் அந்த மாதிரி ஏராளமான மியூசிக் டைரக்டர்ஸ் கன்னடாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இளையராஜாவோட நிறைய படங்கள் பண்ணலைங்கிறத நம்மெல்லாம் வருத்தப்படுறோம். உண்மையை சொல்ல போனா விருமாண்டி படத்துக்கு அப்புறம் விருமாண்டி, அப்புறம் மும்பை எக்ஸ்பிரஸ், கமல் ரஜினி ஏன் இளையராஜாவோட படம் பண்ணல கடந்த 25 வருஷமான வருத்தப்படுறோம் நம்மெல்லாம்.